அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் ஆகிருக்கு. அது இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கமும் வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஜியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ்ஐ ரிசல்ட்டை பற்றியும் பிசி ஓவரால் ரிசல்ட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேயில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எஸ்ஐக்கு வந்து மறுபடியும் வந்து ரிசல்ட் விட போகிறாங்களா, ப்ளஸ் வந்து பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து எப்போ தான் வரும், இன்னும் வந்து ரொம்ப டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த ஜிஓ வந்து நேற்று வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கு. யார்கிட்ட யார் அப்படின்னா, பி அமுதா ஐஏஎஸ் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு வந்து இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஓவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எம்பி எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னோட வந்து முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜிஓவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாக்டாக நம்ம சொல்ல வேண்டியது எது அப்படின்னா, காமன் ரிக்யூர்மெண்ட் 2023 அப்படின்னா பிசி எக்ஸாமினேஷன் ஓவரால் ரிசல்ட்டு ப்ளஸ் வந்து ஜாயின்ட் ரிக்யூர்மெண்ட் 2023 அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாமை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இதோட நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண வைக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜியோவில் வந்து பாஸ் பண்ணி உங்களோட நெக்ஸ்ட் ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறது வந்து, இப்போ என்ன ரிசர்வேஷன் ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸ்பெஷல் கோட்டாவோ இல்லாட்டி கம்யூனிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி ரிசர்வேஷன் ப்ராப்ளமா அப்படின்ட்டு. ஸோ வந்து என்ன ரிசர்வேஷன் ப்ராப்ளம் வந்து இப்போ போயிட்டுருக்கனால வந்து இந்த இஷ்யூலாம் வருது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, ஜென்ரல் கோட்டா அந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ரோஸ்டர் மெத்தடில் வந்து இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து ரிசல்ட் எப்படி விடுவாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பிசி எம்பிசி எஸ்சி இந்த 3 கம்யூனிட்டி எடுத்தீங்க எக்ஸாம்பிள். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் சேமாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 86 மார்க் வந்து வந்திருக்கு அப்படின்னா, எஸ்சியோ பிசியோ 86 மார்க் ஓவரால் கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா, இந்த 3 கம்யூனிட்டிக்குமே மேக்ஸிமம் வந்து சேமாக தான் வரும். ப்ளஸ் வந்து இப்போ பிசி எக்ஸாம்பிள் வந்து ஒரு 86 மார்க் கட் ஆஃப் அப்படின்னா, ஜென்ரல் கோட்டாலையும் வந்து அந்த 86 மார்க் எடுத்தவங்க பிசி எஸ்சி எம்பிசியில் இருக்கிற பர்சனும் வந்து ஜென்ரல் கோட்டாவில் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரிசர்வேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியால் 2019 முன்னாடி எப்படி கட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா கம்யூனிட்டிக்குமே வேரியேஷன் இருக்கும். மினிமம் ஒரு 1 to மேக்ஸிமம் ஒரு 2 மார்க் வந்து வேரியேஷன் இருக்கும் கம்யூனிட்டிலேயே. ப்ளஸ் வந்து ஜென்ரல் கோட்டாவில் கம்யூனிட்டியை விட ஒரு 2 to 3 மார்க் அதிகமாக எடுத்த கேண்டிடேட்டை தான் வந்து ஜென்ரல் கோட்டாவில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ ரோஸ்டர் மெத்தட்னால ஒரு சில கம்யூனிட்டியை சார்ந்த கேண்டிடேட் வந்து பாதிக்கப்படுறாங்க. 0.5 மார்க் அந்த மாதிரி வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதனால் இந்த ரிசர்வேஷன் இந்த ப்ராப்ளத்தினால தான் சிவில் ஜட்ஜ்லேயும் வந்து சம் கேண்டிடேட் வந்து கேஸ் போட்டு அவங்க வந்து எல்லாமே பார்த்துட்டு ரிசர்வேஷன் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு உங்களுக்கு சிவில் ஜட்ஜில் மறுபடியும் வந்து ரிசல்ட் விட சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து ரிசர்வேஷனுக்கான ப்ராப்ளம் வந்து இதுதான். நிறைய பேர் வந்து பிசி ஓவரால் ரிசல்ட் ஓகே எலெக்ஷனுக்காக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து ஏன் வந்து எஸ்ஐக்கு வந்து மறுபடியும் ரிசல்ட் விட்றாங்க, அதாவது விட போகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3 months முன்னாடி வந்து உங்களுக்கு சிவில் ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்யூர்மெண்ட்டுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க டிஎன்பிசி போர்டு நடத்தினது. ஸோ அந்த ரிசல்ட்டில் வந்து ஒரு சில பேர்த்த வந்து நிறைய பேர்த்த வந்து ஜென்ரல் கேட்டகரியில் போட்டனால, அதாவது அதர் கேஸ்ட் மேக்ஸிமம் வந்து எஸ்சி எஸ்சிஏ அந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கிற பசங்க வந்து 0.5 அந்த மார்க்குனால வந்து வேரியேஷனில் வந்து அவங்க வந்து ஜாபை இழந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து சிவில் ஜட்ஜ் ரிசல்ட்டில் வந்து ரெக்யூர்மெண்ட்டில் இவங்க வந்து கரெக்டான ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அதாவது ஜென்ரல் கோட்டா அந்த ரிசர்வேஷனால் பாதிக்கப்பட்ட சில நபர்கள் வந்து கேண்டிடேட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அந்த கேஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு, நீங்கள் ரிசர்வேஷன் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலை, நீங்கள் மறுபடியும் வந்து ரிசல்ட் விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் வந்து ரிசல்ட் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறமும் ஃபியூச்சரில் வந்து இது மாதிரி வந்து ரெக்யூர்மெண்ட் முடிஞ்சு ரிசல்ட் விட்டு மறுபடியும் வந்து ரிசல்ட் விடுற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம டிஎன்பிசி போர்டுக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கும் வந்து இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்ஐ வந்து ரிசல்ட் வந்து ப்ரொஃபஷனல் ரிசல்ட் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வந்து முன் வந்து இதை வந்து நாங்கள் செக் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோமோ அதைப்படி வந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிசர்வேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிசல்ட் விட்டது ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரிசர்வேஷன் அதாவது ரிசல்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் விடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போன மாதம், அதாவது மார்ச் மாதத்தில் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் டேட்டு அறிவித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சம் இஷ்யூனால் போய்கிட்டு இருந்தனால வந்து அந்த வழக்கு வந்து மீண்டும் வந்து வாய்தாக்கு வரல. மே மாதம் வந்து போன மாதம்
ஃபுல்லாமே கோடை விடுமுறை, நீதிமன்றத்துக்கு எல்லாமே கோடை விடுமுறை. வீக்லி வந்து ஒரு 1 டே அந்த மாதிரி தான் வந்து கோர்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால் போன மாதமும் வந்து இந்த வழக்கு வந்து இதுக்கு வரல, வாய்தாக்கு வரல. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சனால, ரூல் எல்லாமே வெளியே வந்தனால இப்போ வந்து மறுபடியும் வந்து இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து மூவ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் கரெக்டான ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கு ரிசல்ட் விட வாய்ப்பு இல்லை. சப்போஸ் வந்து நீங்கள் ரிசர்வேஷனை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலை, நீங்கள் ரிசல்ட் நீங்கள் விடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியே தான் ஆகணும். இது ஃபுல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கரெக்டான ஒரு ரோஸ்டர் மெத்தட், அவங்க விடுற ரிசல்ட் மெத்தட் வந்து ரோஸ்டர் மெத்தட் அப்படின்பாங்க, கரெக்டான ஒரு மெத்தடை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரோஸ்டர் மெத்தடுமே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் போட்ட அந்த ஜிஓ அதை பேஸ் பண்ணி தான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து ரோஸ்டர் மெத்தடில் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து கரெக்டான ஒரு இதில் தான் வந்து ரிசர்வேஷனை வந்து ஃபாலோ பண்ணி ரிசல்ட் விட்ருக்காங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் விட்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ வந்து ரிசல்ட் விடணும் அப்படின்னா, அதாவது 2019க்கு முன்னாடி நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி ஓல்டு ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தெரியும், பிசிஎஸ்ஐ 2019க்கு முன்னாடி ரிசல்ட் எப்படி விடுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி ஒன்றுமே இருக்காது. ஜென்ரலாக இல்லை கம்யூனிட்டி இருக்காது, டேட் ஆஃப் பர்த் இருக்காது, உங்கள் மார்க் இருக்காது, உங்கள் நேம் இருக்காது. ஒன்லி வந்து உங்கள் ஹால் டிக்கெட், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் இருக்கும், என்ரோல்மெண்ட் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து 2019க்கு முன்னாடி விட்டது. அதில் வந்து ஏகப்பட்ட வேரியேஷன் இருக்கும். என்ன வேரியேஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் வந்து ஒரு மார்க் இருக்கும், ஒரு சில கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் கம்மியாக வரும், ஒரு சில கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து நார்மல் காமனாக வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் வந்து யார் வந்து மார்க் ஹையாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஜென்ரல் கோட்டாவில் வந்து அவங்கள வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி அவங்கள அதில் போடுவாங்க. ஸோ இப்போ இந்த ரோஸ்டர் மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரல் கோட்டாக்கும் கம்யூனிட்டி கட் ஆஃபுக்கும் எந்த ஒரு வேரியேஷனும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 86 மார்க் பிசிக்கு வருது ஜஸ்ட் பாஸ் அப்படின்னா, அந்த 86 மார்க் எடுத்த கேண்டிடேட்டும் ஜென்ரல் கோட்டாவில் இருப்பான். அது மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிற பசங்களும் வந்து சேமாக வந்து ஜென்ரல் கோட்டாவில் இருப்பான். ஸோ வந்து இப்படி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. சப்போஸ் வந்து ரிசல்ட் விட்டாங்க அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. மறுபடியும் அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஓல்டு மெத்தடுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் பண்ணணும். அகைன் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்லேருந்து, இதுதான் வந்து மெயின் பாயிண்ட். அகைன் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்லேருந்து வந்து அகைன் வந்து உங்களுக்கு ரிசல்ட் விட்ற மாதிரி இருக்கும், ரிட்டன் எக்ஸாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பிசிக்கல், அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வெரிஃபிகேஷன் இப்படின்ட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட்டு விடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு வந்து ரொம்ப 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 குறைவு தான். எனக்கு தெரிஞ்சு டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து கரெக்டாக தான் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து எப்போ வரும், பிசி அதாவது எஸ்ஐ ரிசல்ட்டும் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இன்னும் வந்து எஸ்ஐக்கு ரிசல்ட் விடுறது வந்து இன்னும் கன்ஃபார்மே ஆகலை. ஸோ அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரிசல்ட் விடுறது வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் கையில் தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த கேஸ் வந்து மறுபடியும் வந்து ஹியரிங்க்கு வரும். அந்த ஹியரிங்கில் வந்து அவங்க ஜட்ஜு வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்டாக ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ணலையா அப்படின்னு பார்த்துட்டு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன கலநிலவரம் அப்படின்னு தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி எஸ்ஐக்கு ரிசல்ட் விடுறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. சப்போஸ் எஸ்ஐக்கு ரிசல்ட் வச்சா மறுபடியும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு பிசிக்கும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரிட்டன்லேருந்து மறுபடியும் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரோஸ்டர் மெத்தட் வேறு, அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் விட்ட மெத்தட் வேறு. இதுக்கு ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% வந்து வேரியேஷன் இருக்குது. இப்படி விட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்லேருந்து ரிட்டன்லேருந்து மறுபடியும் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம வந்து விசாரித்த வரையும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த வாரம் June 14 வெள்ளிக்கிழமை வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு திங்கள் இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை இந்த கேஸ் ஹியரிங் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு எஸ்ஐ ரிசல்ட் விட்றாங்களா இல்லாட்டி பிசி ஓவரால் ரிசல்ட் அதை பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பிசி ஓவரால் ரிசல்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே வந்து கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்ஐ ரிசல்ட்டும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதையும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து விட்றதுக்கு வந்து வாய்ப்பு மிக மிக குறைவு. மேலும் எதனாச்சும் வந்து அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.